வசந்தம் டிவி. வணக்கம். தூவானம் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு சந்திக்கிறோம். தூவானம் தருகின்ற அம்சங்கள் அனைத்துமே உங்கள் உள்ளம் கவர்ந்தவையாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. சரி, தூவானத்தின் முதல் அம்சத்துக்கு செல்வதற்கு முன் வழமை போல் ஒரு சில வினாடிகள் உங்களோடு. எந்த சந்தர்ப்பத்திலும் எப்போதும் எல்லோருக்காகவும் எல்லோராலும் வாழ முடியாது என்றாலும் கூட இந்த ஊரோடு ஒத்து வாழ் என்பார்கள். எந்த ஒரு நபரினதும் நண்பர்களாக உறவினர்களாக இல்லாத பட்சத்திலும் பழக்கத்துக்குரியவர்கள் அல்லது நம்முடைய சூழலில் இருப்பவர்களுடைய விடயங்களில் அவர்களுடைய உள்விடயங்களில் நாங்கள் தலையிடாவிட்டாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் செல்ல வேண்டிய கருமங்களுக்கு நாங்கள் கட்டாயம் சென்று பங்கு கொண்டே ஆக வேண்டி இருக்கிறது, ஆக வேண்டும். ஏனென்றால் அதுதான் மனிதாபிமானம். அவருடைய கொண்டாட்டங்களில் நாங்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய துன்பங்களில் கலந்து கொள்ளாவிட்டாலும் நாங்கள் ஒரு தனி மனிதனாக ஒதுக்கப்பட்டு விடுவோம். வெளிப்படையாக நாங்கள் எங்களோடு மற்றவர்கள் பேசிச்சிருத்தாலும் கூட இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் பங்கு கொள்ளாவிட்டால் நாங்கள் தூரமாகி விடுவோம் என்பது உங்களில் பலருக்கு அனுபவமாக கூட இருக்கலாம். ஒரு கதையை சொல்லலாம். ஒரு ஊரிலே மிகப்பெரிய பண்ணையார் இருந்தார். பண்ணையார் என்றால் உங்களுக்கு தெரியும், மிகுந்த செல்வந்தர். அந்த செல்வச் செழிப்பிலே அவருக்கு கொஞ்சம் கர்வமும் இருந்தது, கொஞ்சம் தலைக்கணமும் இருந்தது. அவரைத்தான் முதல் மரியாதை கொடுத்து அழைக்க வருவார்கள். அந்த ஊரிலே நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அவரிடம் வந்து சொல்வார்கள், இப்படி நடந்து விட்டது, அல்லது என்னுடைய தந்தையார் காலமாகிவிட்டார், அல்லது என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் என்று அவர்கள் வந்து சொல்வார்கள். அவர் கலந்து கொண்டால் அவர்களுக்கு சந்தோஷம், பண்ணையார் இல்லையா? ஆனால் இந்த பண்ணையாருக்கு கொஞ்சம் அப்படியெல்லாம் போவது கௌரவ குறைச்சலாக இருந்திருக்கிறது. எனவே அவர் என்ன செய்வார், அவருடைய கைத்தடி, அதாவது வாக்கிங் ஸ்டிக், இதனை தன்னுடைய வேலையாட்களிடம் கொடுத்து அனுப்புவார். அவருக்கென்று இடப்பட்டிருந்த அந்த கதிரையிலே இவர்கள் அவருடைய கைத்தடியை வைத்துவிட்டு வந்து விடுவார்கள். அதாவது அவர் போக மாட்டார், அவருக்கு பதிலாக அவருடைய கைத்தடி அங்கே இருக்கும். ஒரு முறை எல்லோருக்கும் மரணம் வருவது இயற்கை தானே, அப்படி அவருக்கும் மரணம் வந்தது. அவர் மரணித்து போனார். அவருடைய வீட்டிலே இருப்பவர்கள் ரொம்பவும் துன்பத்தில் இருந்தார்கள். அவர் மறைந்து விட்டார் என்ற துன்பத்தில் மட்டுமல்ல, அங்கே அந்த ஊரவர்கள் யாருமே வந்திருக்கவில்லை. அவர்களுக்கு பதிலாக அவர்கள் பாவிக்கின்ற, அதாவது அவருடைய கைத்தடியை வாக்கிங் ஸ்டிக்கை அனுப்பி வைத்தார் இல்லையா, அதே போல ஊரவர்களும் கூட தாங்கள் பாவிக்கின்ற ஒரு பொருளை, அது தலைப்பாகையோ அல்லது சால்வையோ அல்லது கைத்தடியோ அல்லது குடையோ ஏதோ ஒன்றை மட்டும் வைத்துவிட்டு போயிருந்தார்கள். இது அவர்கள் செய்த பிரதி உபகாரமாக இருக்கிறது. எனவே நாம் யாருக்கும் கூட அத்தகைய நிலை வரக்கூடாது என்பதால் நாம் மற்றவர்களோடு ஊரோடு ஒத்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு முதல் அம்சத்துக்கு செல்கிறோம். உங்களை மகிழ்விக்க வருகிறது மொழி நடனம். நாங்கள் வழமையாக சொல்லுகிறோம், அழகு என்பது அந்த பொருளிலே இல்லை, நம்முடைய பார்வையிலே, நம்முடைய ரசனையிலே இருக்கிறது. நாங்கள் ரசித்து பார்க்கும்போது ஒரு சின்ன புல் கூட அழகாகத்தான் இருக்கிறது. ஆண்டவன் படைப்பிலே எல்லாம் அழகாக இருந்தாலும் எங்கள் கண்களுக்கு ஏதோ ஒரு சில அழகற்றவையாக கூட தெரியலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் அழகாக்கும் திறமை இலக்கியங்களுக்கும் கலைகளுக்கும் இருக்கின்றன. எனவேதான் இங்கே மொழியின் நடனமாக கவிதை பரிணமித்திருக்கிறது. ரசிப்போம், வாருங்கள். நட்சத்திரங்களும் சடையாக பூத்து நிலாவும் காயும் இரவினில் இந்த வருத்தகச்சான் சொல்களை ஏந்தியபடி கடற்கரை வெளியில் சலிப்புற்றலையும் இந்நேரம் அம்மாவின் மடியில் தலை வைத்து உறங்கியிருப்பேன் பேய்க்கதைகள் கேட்டபடியாக. அரிச்சுவடிகளில் சித்திரங்கள் மேயும் எனதின் பிஞ்சி விரல்களானது இந்த வருத்த கச்சான் சுருள்களை காவும்படியான சாபக்கேட்டை கலவரம் ஒன்றுதான் திணித்தது எனக்கும் என் அப்பாவை சமித்த கணத்தோடு.
எனக்கும் மிகுந்த ஆவல்தான். அதோ அந்த குட்டி நட்டிகளாட்டம் நிலா பழுத்து வெடித்த பின்னாட்களில் கடல் அலைகளில் கால் கழுவி கண்ணல் கிண்டி கச்சான் கொட்டையும் சப்பி காற்று வாக்கில் அகலவெறி துறங்குவதற்கு. ஆனால் அவர்கள் உடைத்தெறியும் கச்சான் கொட்டை கோதுகள் மாதிரி என் கனவுகளும் ஆசைகளும் இந்த கடற்கரை வெளியில் ஒவ்வொரு இரவும் உப்பு காற்றில் அறிந்தபடியாக. என் அம்மாவுக்கும் தம்பிக்குமாக இந்த வறுத்த கச்சான் சுருள்களை ஏந்தியபடி கடற்கரை வெளியை உலாவித் திரிந்த அந்த பளிங்கு இரவுகளை மீட்கையில் பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறப்பது போலான ஒரு அலாதியான மகிழ்வுதான் எனக்கு. மொழியின் நடனத்தில் கவிதையாக கழித்த நாம் அடுத்த அம்சத்துக்கு செல்வோம், ஒரு இடைவேளையை எடுத்துக்கொண்டு. எந்த விடயமாக இருந்தாலும் சாதித்தவர்கள், சாதனை படைத்தவர்கள் நமக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கிறார்கள். எனவேதான் நாங்கள் அவர்களை பின்பற்றுகிறோம். அவர்கள் சாதனை படைக்க முயலும் போது வெற்றியை தழுவி இருந்தால் என்ன, தோல்வியை தழுவி இருந்தால் என்ன, இரண்டுமே நமக்கு சிறந்த பாடமாக இருக்கிறது. பொதுவாக எல்லா விடயங்களையும் எடுத்து நோக்குவதை விட பட்டறையில் நாங்கள் கலை இலக்கியவாதிகளை அழைத்து வருகிறோம். அவர்கள் சாதனை படைத்த மூத்தவர்களாக இருந்தால் என்ன, சாதனை படைக்க துடிக்கும் இளையவர்களாக இருந்தால் என்ன, அவர்களுடன் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது அந்த கருத்து பகிர்வில் உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் பட்டறையில் நீங்கள் பட்டை தீட்டப்படுகிறீர்கள். இன்றும் உங்களை நாங்கள் பட்டறைக்குள் அழைக்கிறோம். இன்று பட்டறைக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கும் அதிதி இளையவர், இளைய கவிஞர் MP அன்வர். வணக்கம் அன்வர் அவர்களே. வணக்கம். ஒரு இளைய கவிஞராக நாங்கள் உங்களை எங்களுடைய பட்டறையில் எங்களுடைய நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய தடம் தொலைத்த தடயங்கள் என்ற கவிதை தொகுப்போடு நீங்கள் எங்களை சந்தித்திருக்கிறீர்கள். எங்களுடைய இந்த சந்திப்பு எங்கள் பட்டறை அபிமானிகளுக்கு ஏதேனும் ஒரு பாடத்தை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்றால் எங்களுக்கு நிச்சயமாக அது மகிழ்ச்சி தான். அன்வர், நல்ல பல கவிதைகளை கொண்ட ஒரு தொகுப்பாக உங்களுடைய தடம் தொலைத்த தடயங்கள் இருக்கின்றது கவிதை தொகுப்பு. அதை நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு காண்பிப்போம். அதற்கு முதல் உங்களுடைய பின்னணியை நாங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், நாங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கள் அன்வர், உங்களுடைய ஊர், எந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு நானும் ஒரு கவிஞனாக வேண்டும், என்னுடைய படைப்புகளையும் உலகம் மதிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஏற்பட்டது? என்னுடைய ஊரை பற்றி சொல்வதாக இருந்தால், மீன்பாடும் தேனாடாம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் குட்டி அரேபியா என அழைக்கப்படுகின்ற காத்தான்குடியை பிறப்பிடமாக கொண்ட நான் தற்பொழுது சாய்ந்தமருது மாளிகை காடை வசிப்பிடமாக கொண்டு இருக்கின்றேன். இலக்கியத்தின் மீதான ஆர்வம் என்பது சிறுவயதில் பாடசாலை காலத்தில் இருந்து தான் எனக்குள் ஊட்டப்பட்ட ஒரு விடயம். எனக்குள்ளும் ஒரு கவிஞன் இருக்கின்றான் என்பதை எனக்கே புடம்போட்டு காட்டியவர் என்னுடைய ஆசான் ஜுனைதீன் ஆசிரியர் அவர்கள். அதன் மூலமாக கவிதை எழுத வேண்டும், அதனூடாக ஏதாவது ஒன்றை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலின் அடிப்படையில் பல கவிதைகளை எழுதி இன்று ஒரு நூலை கூட நான் வெளியீடு செய்திருக்கின்றேன் என்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த தடம் தொலைத்த தடயங்கள் வெளிவந்தது 2014ஆம் ஆண்டு, அதாவது கடந்த வருடம் தான் இந்த கவிதை தொகுப்பு வெளிவந்தது. இந்த தொகுப்பை இந்தியாவில் இருக்கின்ற ஒரு பதிப்பகத்தினூடாக நான் வெளிக்கொண்டு வந்திருந்தேன். அன்வர், அநேகமாக இந்த கவிதை தொகுப்புகளை வெளியிடும் போது அதிலே தாங்கள் முன்பு எழுதியவை, அதாவது பாடசாலை காலத்திலே
எழுதியவை தான் இருக்கும். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஏற்கனவே எழுதியவைகளை தொகுத்தீர்களா அல்லது இந்த நூலை தொகுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் கவிதைகளை புதிதாக படைத்தீர்களா? இந்த நூலை தொகுக்க வேண்டும் என்பதற்காக நான் கவிதை படைக்கவில்லை. என்னுடைய ஆரம்பகால கவிதைகள், அதனை தொடர்ந்து நான் எழுதிய கவிதைகளை ஒரு ஆவணமாக மக்களுடைய கரங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அவாவின் அடிப்படையில் தான் பத்திரிகைகளில் வெளிவந்த பிற ஊடகங்களில் வெளிவந்த கவிதைகளை தொகுத்து இந்த தொகுப்பை நான் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றேன். இளைய கவிஞர் அன்வரோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் கவிஞர் அன்வர் பற்றி முனைவர் பானுமதி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போமா? இந்த உலகம் காற்றால் நிரப்பப்படவில்லை, காதலால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பார் திரைப்பட பாடலாசிரியர் பழனி பாரதி. ஆனால் இந்த இளைஞனின் மனம் முழுவதும் சமுதாய சிந்தனையால் நிரப்பப்பட்டிருக்கிறது. மொத்தம் 53 கவிதைகள் இடம் பிடித்துள்ள இந்த தொகுப்பில் காதல் கவிதைகள் 2 என்பதே இதற்கு சான்று. இவரது மனதில் காதல் பிடித்த இடம் வெறும் 2.5 விழுக்காடு. யாருள்ளி தும்மினீர் என்று கேட்கும் வள்ளுவனின் தலைவியை நினைவூட்டுகிறது 2 விக்கல் எனும் அழகிய காதல் கவிதை நிறைவாக. உண்மையே அழகு, அழகே உண்மை என்று கவிஞர் கீட்ஸ் கூறுகிறார். இந்த கவிஞரின் கவிதைகள் காலத்தை முற்றும் தெளிவாக காட்டும் உண்மை கவிதைகளாக ஜொலிக்கின்றன என்று முனைவர் பானுமதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை உங்களோடு நாங்கள் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவருடைய படைப்புகள் பற்றிய சிந்தனையை உங்கள் அபிப்பிராயத்துக்கு நாங்கள் விட்டுவிடலாம் இல்லையா? அதனால் சொல்லுங்கள் அன்வர், இந்த புத்தகம் வெளிவந்த போது, தடம் தொலைத்த தடயங்கள் கடந்த வருடம் வெளிவந்த போது உங்களுடைய நண்பர் வட்டம் இன்னும் விசாலித்திருக்கும், இன்னும் பெருகி இருக்கும். அவர்களுடைய விமர்சனங்கள் எப்படி இருந்தது? இந்த கவிதை தொகுப்பை நான் வெளியிட்டதன் மூலமாக ஊருக்குள் முடங்கி கிடந்த என்னுடைய அந்த இலக்கிய வட்டம் என்பது இப்பொழுது இலங்கை நாடு, ஏன் இந்தியா என்கின்ற அந்த பரந்த அளவில் நட்புகளை, இலக்கியவாதிகளை சம்பாதி தந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த நூல் சென்றடைந்த அனைவரையும் இந்த நூலை பற்றிய ஒரு விமர்சனத்தை எழுத வைத்திருக்கின்றது. ஊடகங்கள் வாயிலாக, பத்திரிகைகள், முகநூல்கள், இன்ன பிற வலைத்தளங்களினூடாக இந்த நூல் பற்றிய விமர்சனங்கள் வெளிவந்திருக்கின்றது. அந்த விமர்சனங்களை நோக்குகின்ற பொழுது இன்னும் பல நூல்களை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அவா ஏற்பட்டிருக்கின்றது. இந்த முகநூல் அல்லது சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லுகின்ற போது அவற்றுக்கு 2 பக்கங்கள், எல்லாவற்றுக்குமே 2 பக்கங்கள் இருக்கின்றன. ஒரு சாராரால் வசைபாடப்பட்டாலும் கூட இந்த மாதிரியான இலக்கிய படைப்புகளுக்கு, கலை இலக்கியத்துக்கு மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்று தருவது ஒருவருக்கு, அல்லது அவர் வெளி உலகுக்கு அறிமுகம் செய்யப்பட காரணமாக இருப்பது இந்த சமூக வலைத்தளங்கள் தான் என்பதில் அவை பாராட்டையும் பெறுகின்றன இல்லையா? சரி, இந்த 53 கவிதைகளிலே 2 கவிதைகள் தான் காதல் கவிதைகள். உங்களை போன்ற இளைஞர்கள் படைக்கும் போதே காதல் உணர்வு, அழகியல் உணர்வால் உந்தப்பட்டு தூண்டப்பட்டு நல்ல பல காதல் கவிதைகளையும் படைத்திருக்கிறார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரையில் அத்தனையுமே சமுதாயம் சார்ந்த கவிதையாக இருக்கிறது. நான் காதல் கவிதைகள் எழுதவில்லை என்று சொல்ல முடியாது. ஏராளமான காதல் கவிதைகளை எழுதியிருக்கின்றேன். ஆனால் நான் ஒரு தொகுப்பு வெளியிட்டால் அந்த தொகுப்பு காதல் கவிதைகள் தொகுப்பாக இருக்கக்கூடாது என்பதிலே கரிசனையாக இருக்கின்றேன். காரணம், காதல் கவிதைகள் எழுதுவதற்காக ஏராளமான கவிஞர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் சமூகத்தை பற்றி சிந்திக்கின்ற அந்த கவிஞர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. நாம் இன்று இருப்போம், நாளை இறந்து விடுவோம். ஆனால் நாம் இறந்த பின்னும் நாம் வாழ்ந்த இந்த கால சூழலினுடைய கண்ணாடியாக நம்முடைய கவிதைகள் வருகின்ற தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கிறது. அதற்காகத்தான் சமூகம் சார்ந்த கவிதைகளை அதிகமாக எழுதுவதும், இப்படியான தொகுப்புகளை வெளியிட வேண்டும் என்று ஆசை கொள்வதும் அதற்குரிய காரணமாக. இந்த காலத்தின் கண்ணாடி தான் இந்த இலக்கியங்கள். உங்களுடைய இந்த படைப்புகள் எந்த காலத்தை காட்டுகின்ற கண்ணாடியாக இருக்கிறது? இந்த கவிதையினுடைய எண்ணுரையிலே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன், இந்த சமூகத்தின் நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் என்னை பாதிக்கின்றன, சில சமயங்களில் ஆனந்தம் கொள்ளச் செய்கின்றன. ஆனால் இந்த சமூகத்தில் என்னென்ன விடயங்கள் என்னை பாதித்ததோ அந்த விடயங்களினுடைய பிம்பமாக
ஏதோ ஒன்றை நான் இந்த சமூகத்துக்கு செதுக்க முற்பட்டிருக்கின்றேன், விட்டு செல்ல முற்பட்டிருக்கின்றேன் என்பதுதான் உண்மை. அப்படியானால் இன்ன காலத்துக்குரியது என்று இல்லை, எந்த சந்தர்ப்பத்திலுமே உங்களை பாதித்த விடயங்கள் தான் கவிதைகளாக அதிகமாக யுத்த காலம், அதற்கு பின்னரான இலங்கை தீவில் இடம்பெற்ற சம்பவங்கள் என்று கூடுதலாக சிறுபான்மை சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற விடயங்களை தான் நான் தொகுப்பாக இந்த நூல் இருக்கிறது. அன்வர், நீங்கள் இந்த கவிதைகளை இந்த கவிதை தொகுப்பு வெளிவந்தவுடன் உங்களுக்கு இந்த நண்பர் வட்டம் பெருகி போனதாக, அதாவது சர்வதேச ரீதியில் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் முகநூல் என்கின்ற ஒன்று நட்புகளை கைகோர்த்து விடுவது நம்முடைய தேசத்துக்குள் மட்டுமல்ல இல்லையா, எல்லைகளை கடந்தும் விரிந்து நிற்கிறது. இதிலே உங்கள் வயதை ஒத்த படைப்பாளிகள் தான் உங்களோடு தொடர்பு கொண்டார்களா, அல்லது மூத்த கலைஞர்கள் என்ற வகையிலே, அல்லது இன்னும் இளையவர்கள் நானும் படைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் உள்ளவர்கள் இவர்களும் கலந்து கொண்டிருப்பார்கள்? மூத்தவர்கள் பற்றி சொல்லுங்கள். மூத்தவர்கள் என்று சொல்கின்ற பொழுது ஏராளமான மூத்த கவிஞர்களுடைய அறிமுகம் கிடைத்தது. சொல்வதாக இருந்தால் மருதமுனையைச் சேர்ந்த ரஹ்மான் ஜமீல் அவர்களுடைய அறிமுகம் கிடைத்தது. இந்த தொகுப்பை பார்த்துவிட்டு அவர்கள் தொடர்பு கொண்டு அவர்களுடைய விமர்சனங்களை என்னோடு முன்வைத்த அந்த நிகழ்வுகள் மனதில் பதிந்திருக்கின்றன. அதே போல ஏராளமான கவிஞர்களுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் நிகழ்ச்சியில் சொல்வதற்கு நேரம் போதாது. அதே போன்று இளைய கவிஞர்கள் ஏராளமானோர் இன்னும் இது போன்ற விடயங்களை செய்ய வேண்டும் என்று ஊக்கப்படுத்தினார்கள். இப்பொழுது சிறியதாக எழுதி கொண்டிருக்கின்றவர்களும் இதுக்கு வாழ்த்துக்களை சொன்னார்கள், என்னிடம் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக நாங்கள் ஏன் மூத்தவர்களை கேட்டோம் என்றால், இளைய தலைமுறை படைப்பாளிகளுக்கும் மூத்த படைப்பாளிகளுக்கும் இடையிலான இடைவெளி விசாலித்து கொண்டே போகிறது. உண்மைதான். அந்த இடைவெளி என்பது காலத்துக்கு காலம் கூடிக்கொண்டே போகின்றது என்று சொல்ல தோன்றுகின்றது. காரணம், மூத்தவர்கள் ஒரு குழுவாகவும் இளையவர்கள் ஒரு குழுவாகவும் இயங்குகின்ற ஒரு சூழலுக்கு இந்த இலக்கியம், அதிலும் குறிப்பாக கவிஞர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது வேதனைக்குரிய விடயம். காரணம், இலக்கியவாதிகள் என்பவர்கள் ஒன்றோடு ஒன்றாக பிணைந்திருந்தால்தான் பல்வேறு விடயங்களை சாதிக்க முடியும். எனவே நாங்கள் நண்பர்கள் சேர்ந்து இந்த விடயங்களை அடிக்கடி பேசிக்கொள்வதுண்டு. இவற்றுக்கு மாற்றீடாக என்ன விடயங்களை நாம் கொண்டு வரலாம் என்று சிந்திப்பதுண்டு. அப்படி நாங்கள் சிந்தித்ததன் பயனாக நாங்கள் ஒரு இலக்கிய சார்ந்த ஒரு அமைப்பை நிறுவியிருக்கின்றோம். அதனுடைய பெயர் அகர ஆயுதம், இலக்கியத்துக்கும் உரையாடலுக்குமான பொதுவழி என்கின்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து, அந்த இலக்கிய அமைப்பினுடைய நோக்கம் ஒவ்வொரு ஊர்களிலும் தூர்ந்து போயிருக்கின்ற இந்த இலக்கியவாதிகளை உணர்ச்சி ஊட்டி அவர்களை ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து மாதம் கவியரங்குகளை, அதே போன்று அந்தந்த பிரதேசங்களில் வெளிவருகின்ற நூல்களை எடுத்து வந்து அது தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இந்த இலக்கியத்தில் புதிதாக என்ன விடயங்களை செய்யலாம், எப்படி இதனை முன்னுக்கு கொண்டு செல்லலாம் என்கின்ற ஒரு பரஸ்பர கலந்துரையாடலை நடாத்துவது என்று தீர்மானித்து அதனுடைய முதலாவது கட்ட நிகழ்வை நாங்கள் நிந்தவூர் மண்ணிலே நிகழ்த்தியிருந்தோம். சாதாரணமாக ஒரு குறைந்த தொகையினரே வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து அந்த நிகழ்வை ஆரம்பித்த பொழுது சுமார் 53 இலக்கியவாதிகள், கவிஞர்கள், மூத்தவர்கள், இளையவர்கள் என்று பொத்துவில் தொடக்கம் மருதமுனை காத்தான்குடி வரை வந்து கலந்து கொண்ட பொழுது இன்னும் உற்சாகப்பட்டிருக்கின்றோம். இதனுடைய அடுத்த நிகழ்வை சாய்ந்தமரத்தில் நடாத்த இருக்கின்றோம். இப்படி கிழக்கிழங்கையின் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இதனை கொண்டு சென்று இலக்கியவாதிகளை உற்சாகமூட்ட நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இப்போது சில சமயங்களில் மூத்தவர்கள் என்கின்ற ரீதியில் அவர்கள் இறங்கி வருவதற்கு எல்லோரும் அல்ல, கொஞ்சம் முடியாத நிலையில் இருக்கலாம்.
இளையவர்கள் நீங்கள் அவர்களை தேடிச் செல்ல வேண்டும் என்பதற்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் இளையவர்கள் பெரியவர்களை தேடிச் செல்வது ஒன்றுமே தவறில்லை. ஏனென்றால் அவர்களை பின்பற்றித்தான் நாங்கள் செல்லுகிறோம் இல்லையா? எனவே அவர்களை நாங்கள் அழைத்து அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்துவது அல்லது அவர்களிடமிருந்து நாங்கள் அனுபவங்களை நேரடியாக பெற்றுக்கொள்வது என்பது பெரிய விடயம். அந்த விடயத்தில் நீங்கள் கரிசனை காட்டி இப்படி ஒன்றை ஆரம்பித்திருக்கிறீர்கள். அவர்களுடைய எண்ணப்பாடு எப்படி இருக்கிறது? அவர்களும் இந்த புதிய முயற்சிக்கு வரவேற்பு அளித்திருக்கின்றார்கள். இது தங்களுடைய கோட்பாடுகள் எதுவாக இருக்கலாம் அதையெல்லாம் ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு இலக்கியவாதிகள் கவிஞர்கள் என்கின்ற அந்த ஒரு மகுடத்தின் கீழ் ஒன்று கூடி அளவலாவி கவியரங்குகள் இன்னும் பிற நிகழ்ச்சிகளை செய்து அங்கு சேருகின்ற பொழுது ஒரு புது உற்சாகமே பிறக்கின்றது. நிச்சயமாக. ஆனாலும் அன்வர், வெறுமனே இது கவிஞர்கள் அல்லது கலைஞர்களின் சங்கமமாக ஒன்று கூடலாக அளவலாவுதலாக இல்லாமல் சில முரண்பாடுகளும் முன்வைக்கப்பட்டு தர்க்க ரீதியான விவாதங்கள் வெளிப்படும் போது அது வளர்வதற்கு, குறிப்பாக இலக்கியம் கலை வளர்வதற்கு இன்னும் விசாலிப்பதற்கு அதற்கு இடம் இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரியான சம்பவங்கள் சந்தர்ப்பங்கள் இடம்பெற்றிருக்கிறதா? சுவையான சம்பவங்கள் இருந்தால் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் முதலாவது நிகழ்வைத்தான் ஆரம்பித்திருக்கின்றோம். ஏனென்றால் அதனூடாக முதலாவது நிகழ்விலே இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் போக போக பல்வேறுபட்ட மனோநிலைகளை கொண்டவர்கள் ஒன்று சேர்கின்ற பொழுது, தர்க்கிக்கின்ற பொழுது அதிலிருந்து ஒரு புதிய மாற்றங்கள், புதிய விடிவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாடசாலை மட்டங்களில் கூட இந்த இலக்கிய ஆர்வத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் அவர்களையும் தேடிச் சென்று அவர்களுக்கும் பயிற்சிகளை கூட வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். நிச்சயமாக. அப்படியானால் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறீர்கள். முதலில் உங்கள் கிழக்கிலங்கையிலே இது நன்றாக கால் ஊன்ற வேண்டும், வேரூன்ற வேண்டும், கிளை பரப்ப வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் நாடளாவிய ரீதியிலே ஏனைய குழுக்களோடு உங்களுடைய இந்த இலக்கிய பயணத்தை கைகோர்த்து பயணிக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இளையவர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பயிற்சியை வழங்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறீர்கள்? பாடசாலை நிர்வாகங்களோடு தொடர்பு கொண்டு அந்த பாடசாலைகளிலே என்ன இலக்கியத்தில் ஈடுபாடான மாணவர்களுடைய பெயர் பட்டியலை எடுத்து அவர்களோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அவர்களுக்கு எவ்வாறான பயிற்சிகள் அல்லது எவ்வாறான ஆலோசனைகள் வேண்டுமோ அவற்றை வழங்கி இந்த இலக்கியம் என்பதை தூர்ந்து போகாமல் துளிர்விட வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. பொதுவாக இப்போது நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே பிரதேச வழக்குகள் என்பது வெவ்வேறாக இருக்கிறது. கிழக்கிலங்கைக்கு ஒன்று, குறிப்பாக நாட்டார் இலக்கியங்களை எடுத்தாலும் கூட ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான பாங்கோடு அவை இருக்கின்றன. உங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரையிலே பலர் இருக்கிறார்கள் அவற்றை சிறப்பாக்குவதற்கு, அல்லது நீங்கள் சொன்னது போல தூர்ந்து போயிருக்கின்ற நிலைமையிலே அவற்றை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வெளிப்படுத்த உங்களுடைய சேவையிலே அதற்கும் இடம் இருக்கிறது என்று சொன்னீர்கள். என்ன மாதிரியான படைப்புகளை நீங்கள் அப்படி தூர்ந்து போயிருக்கிறது என்று கருதுகிறீர்கள் அன்வர்? தூர்ந்து போயிருக்கின்றது என்கின்ற பொழுது கிழக்கிழங்கையை பொறுத்தவரையிலே அந்த நாட்டார் இலக்கியம், நாடகம், இப்படி கிராமிய இலக்கியங்கள் என்பன இப்பொழுது அருகி கொண்டு போவதாக நாம் நோக்குகின்றோம். எனவே அவ்வாறானவற்றின் மீது ஈடுபாடு உடையவர்களை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை ஆவணமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கிறது. அது இப்பொழுது இல்லாவிட்டாலும் எதிர்வருகின்ற காலங்களிலே செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் இளையவர்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம். இளையவர்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அந்த வகையில் நிச்சயம் இது முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்ற நம்பிக்கை இருக்கிறது. உங்களோடு இப்போது கைகோர்த்திருப்பவர்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய இந்த நடவடிக்கைகளில் உதவிக்கரம் நீட்டுவார்கள் என்று நம்புகிறீர்களா அன்வர்? நீட்டுவார்கள். ஏனென்றால் இலக்கியத்தின் மீது பித்து பிடித்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் இந்த இளையவர்களை, குறிப்பாக பெயர் குறிப்பிட்டும் சொல்ல வேண்டும் இந்த இடத்திலே. எஸ் ஜனூஸ், அதே போன்று இலக்கியன் முர்ஷித், அஹ்சன் என்கின்ற இந்த 3 பேரோடு நானும் சேர்ந்துதான் இந்த முயற்சியை நாங்கள்
முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக கையிலே ₹1 கூட இல்லாமல் தான் எங்களுடைய முதலாவது முயற்சியை ஆரம்பித்தோம். ஆனால் அந்த முயற்சியை ஆரம்பித்ததன் பிற்பாடாக பலர் எங்களை அணுகி அவர்களுடைய அனுசரணைகளை வழங்கினார்கள், அந்த நிகழ்வை சிறப்பித்து தந்தார்கள். எனவே அன்று அவர்கள் தந்த அந்த உற்சாகம் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலை தந்திருக்கிறது. நிச்சயமாக அன்வர், ஏனென்று சொன்னால் ஆர்வம், அதன் மீதான பற்று எல்லாமே இருக்கின்ற அதே நேரம் அதை ஒரு தரமான இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். எல்லோருடைய படைப்பும் தரமான படைப்புகளாக இருக்க வேண்டும், காலத்தால் அழியாதவையாக வாழ வேண்டும். இதற்கு ஏற்கனவே உங்களுக்கு முன்னதாக எழுத தொடங்கியவர்கள் அல்லது மூத்த படைப்பாளிகளின் உதவி உங்களுக்கு கட்டாயமாக வேண்டும். அவர்களின் அனுசரணை மட்டுமல்ல, அவர்களுடைய ஆலோசனைகள் நிச்சயமாக வேண்டும். அதன் போதுதான் சிறந்த படைப்புகளை எங்களால் தர முடியும், இல்லையா? நாங்கள் ஏதோ செய்கிறோம் என்று செய்யாமல் செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்ய வேண்டும், தரத்தோடு செய்ய வேண்டும், இல்லையா? அதுதான் இலக்கிய உலகத்துக்கு நாங்கள் ஆற்றுகின்ற பங்காக இருக்கிறது. இல்லாவிட்டால் இலக்கிய உலகத்துக்கு அல்லது கலை உலகத்துக்கு நாங்கள் செய்கின்ற துரோகமாக அது மாறிவிடும். தடம் தொலைத்த தடயங்கள் உங்களுடைய முதல் கவிதை தொகுப்பாக வந்திருக்கிறது. கவிஞர் அன்வர், உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகள் பற்றி. இது முதலாவது தொகுப்பு தடம் தொலைத்த தடயங்கள் என்கின்ற தலைப்பிலே வந்திருக்கின்றது. இரண்டாவது தொகுதியை வெளியிடுவதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு இந்த முதலாவது தொகுதி வந்து ஒரு சில மாதங்கள் ஆகட்டும், அடுத்ததை வெளியிடுவோம் என்று நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இரண்டாவது தொகுதிக்கான தலைப்பும் வைத்தாகிவிட்டது. அந்த தலைப்பு சல்லடை என்கின்ற தலைப்பிலே, அதுவும் சமூக பிரச்சனைகளை பேசுகின்ற, சமூக அரசியல் பிரச்சனைகளை பேசுகின்ற ஒரு நூலாக வர இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னும் ஒன்று இப்போதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது அன்வர். அதாவது நீங்கள் வெளிநாட்டிலிருந்து தான் இப்போது வந்திருக்கிறீர்கள், மீண்டும் வெளிநாட்டுக்கு சென்று விடுவீர்கள். அந்த இடைவெளியிலே உங்களுடைய இந்த இலக்கிய செயற்பாடுகள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பின்னடைவை காணுமோ என்கின்ற ஐயம் எழுகிறது. நான் என்னுடைய விடுமுறை காலம் முடிந்து நான் சென்றாலும் இங்கிருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் அதை தொடர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அதற்கான முழு ஈடுபாட்டையும் அங்கிருந்து கொண்டு என்னால் வழங்க முடியும், அவர்களுக்கான பிற உதவிகளை கூட வழங்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. பிற வளங்களை வழங்க முடியும் அங்கிருந்து கொண்டு, இவர்கள் இங்கிருந்து செயற்பட்டு கொண்டிருப்பார்கள். நீங்கள் வெளியிலே எந்த நாட்டிலே? கட்டாரிலே நீங்கள் தொழில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே உங்களுடைய இலக்கிய பணிகள் எதையாவது நீங்கள் முன்னெடுக்கிறீர்களா? அங்கே உங்களோடு வேலை செய்பவர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய பணிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்களா, விருப்பம் தெரிவிக்கிறார்களா? நான் தொழில் புரிகின்ற நிறுவனத்திலே இரண்டு பேர், நானும் இன்னொருவரும் தான் இலங்கையர் இருக்கின்றோம். மிகுதி எல்லோருமே கேரளா நாட்டைச் சேர்ந்த மலையாளிகள். அவர்கள் என்னுடைய இந்த இலக்கிய பணியை தெரிந்து கொண்டு இந்த நூலை வெளியிடுவதற்கு அரைவாசி பண உதவியை கூட என்னுடைய நிறுவனத்தினுடைய உரிமையாளர் மொழி தெரியாவிட்டாலும் இலக்கியத்தின் மீதான அவர்களுடைய ஆர்வம் அரைவாசி பண உதவியை கூட செய்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நூலை மலையாளத்திலே மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு சொல்லை கூட சொல்லியிருக்கிறார்கள். அது நிறைவேறினால் மட்டில்லா மகிழ்ச்சி அடையும். நிச்சயமாக. அவர்களுடன் நீங்கள் எந்த மொழியிலே உரையாடுவீர்கள்? மலையாள மொழியிலே தான் உரையாடுவேன். மலையாளம் தெரியும். இங்கிருந்து செல்கின்ற பொழுது தெரியாவிட்டாலும் கூட தமிழுக்கும் மலையாளத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. அதனால் இலகுவாக அதனை பிடித்து கொள்ள முடிந்தது. நீங்கள் இந்த புத்தகத்தில் உள்ள முக்கால்வாசி கவிதையாவது அவர்களுக்கு சொல்லி இருப்பீர்கள் மொழிபெயர். எங்களுடைய நிறுவனத்தின் வருடம் வேலை செய்கின்ற எல்லோரையும் இணைத்து கலை விழா ஒன்று நடக்கும். அந்த விழாவிலே அவர்கள் என்னை வற்புறுத்தி கவிதையே வாசிக்க வைத்திருக்கின்றார்கள். வாசிக்க வைத்து விருதுகளெல்லாம் தந்து என்னை கௌரவித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நான் தொழில் புரிகின்ற இடத்திலே இருக்கின்ற அந்த உந்துதல், அவர்கள் தருகின்ற அந்த ஆதரவு என்பது எனக்கு நிறைய எழுதுவதற்கான நேரங்களை கூட ஒதுக்கி தந்திருக்கின்றது. வேலை நேரம் குறைவாக இருக்கும், எழுதுவதற்கான நேரம் அதிகமாக இருக்கும். அதனால் அங்கிருந்து கொண்டுதான் இந்த நூலை கூட நான் வெளியிட முடியும். உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அங்கே நீங்கள் வாசித்து காட்டுவேன் என்று சொன்னீர்கள். நாடு கடந்து போய் வாசித்து காட்டியிருக்கிறீர்கள். எங்களுக்கும் வாசித்து காட்டுங்கள் உங்களுடைய ஏதாவது படைப்பை. இந்த
கவிதை ஒன்று இருக்கின்றது. இது அண்மையிலே நான் எழுதிய கவிதை. கவிதைக்கு நான் சுதந்திரம் என்று தலைப்பிட்டிருக்கின்றேன். சுதந்திரம் ஒரு சொல் ஏட்டில் எழுதப்பட்டிருந்தது. அந்த சொல் நானும் நீங்களும் காதால் கேட்டும் வாயால் மொழிந்தும் கண்களாலும் கால்களாலும் வலை வீசி தேடிய ஒரு சொல். அந்த சொல் நானும் நீங்களும் காதால் கேட்டும் வாயால் மொழிந்தும் கண்களாலும் கால்களாலும் வலை வீசி தேடிய ஒரு சொல். காந்திக்கு முன்னும் பின்னும் என பலரும் சுவாசித்த ஒரு சொல்தான் அந்த சொல். என்றாலும் இன்றும் நாளையும் பலருக்கும் எட்டாக்கனியான ஏற்றமிகு சொல்லும் இதுதான். இந்த சொல்லின் மகத்துவம் பற்றியும் அதன் தேவை பற்றியும் தெரிந்து கொள்ள பேராசிரியர்களோ அல்லது பெருந்தலைவர்களோ எனக்கு தேவையில்லாததால் ஈழத்திலிருந்தும் பலஸ்தீனத்திலிருந்தும் இரு பிஞ்சுகளை அழைத்து அந்த சொல்லை அவர்கள் கரங்களில் திணித்தேன். ஈழத்திலிருந்தும் பலஸ்தீனத்திலிருந்தும் இரு பிஞ்சுகளை அழைத்து அந்த சொல்லை அவர்கள் கரங்களில் திணித்தேன். அதற்கு பகரமாய் அவர்கள் யாரால் யாருக்கு எச்சந்தர்ப்பத்தில் என்று எழுதிய வினாக்களை என் கையில் தந்துவிட்டு போகிறார்கள். யாரால் யாருக்கு எச்சந்தர்ப்பத்தில் என்று எழுதிய வினாக்களை என் கையில் தந்துவிட்டு போகிறார்கள். நல்ல கவிதை. அந்த கவிதை தான். கவிதையோடு மட்டும்தான் உங்கள் ஈடுபாட்டை நீங்கள் வரையறுத்து கொண்டீர்களா, அல்லது வேறு இலக்கிய படைப்புகள், சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள்? சிறுகதைகளை வாசிக்கின்ற பழக்கம் இருக்கிறது. அதே போன்று சிறுகதைகளும் நான் 3-4 கதைகள் பத்திரிகைகளில் எழுதியிருக்கின்றேன். ஆனால் அவற்றின் மீதான நாட்டம் குறைவு, எழுதுவதில்லை. குறுங்கவிதைகள் 4-5 எழுதியிருக்கின்றேன். குறுங்கதைகள் எழுதியிருக்கின்றேன். அதிகமாக எழுதுவதில்லை. கவிதை தான் அதிகமாக எழுத ஆசைப்படுவதும் எழுதுவதும். குறுங்கதை என்றதும் குறும்படம் ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த குறும்படம் அல்லது பாடல்கள் எழுதுவதிலே உங்களுடைய நாட்டம் குறைவு என்று சொல்கிறீர்களா? பாடல்கள் எழுதுவதிலே நாட்டம் குறைவு என்றில்லை, அதற்கான சந்தர்ப்பம் அமையவில்லை. குறும்படம் எடுப்பதிலே இப்பொழுது ஒரு ஆசை வந்திருக்கின்றது. நானும் நண்பர்களும் சேர்ந்து அது சம்பந்தமாக கதைத்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இப்பொழுது இலக்கியத்தினுடைய ஒவ்வொரு பரிமாணங்களும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இப்பொழுது குறும்படங்களுக்கு அதிகமான வரவேற்பு இருக்கிறது. மிக குறுகிய நிமிடங்களுக்குள் சொல்ல வந்ததை மக்கள் மனங்களிலே சொல்லிவிட முடியும் என்கின்றபடியினால் அவற்றையும் பரிச்சார்த்தமாக முயற்சித்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. இறைவன் நாடினால் அதை கைகூடலாம். உங்களுக்கு நண்பர்கள் இங்கே மட்டுமல்ல வெளிநாட்டிலும் கூட உதவியாக இருக்கிறார்கள். பாடசாலை காலத்திலே நீங்கள் உங்கள் படைப்புக்கு உந்து சக்தியாக இருந்தவர்கள் அல்லது உங்களுக்குள்ளும் ஒரு கவிஞன் ஒளிந்திருக்கிறான் என்று இனம் காட்டியவர்கள் பற்றியும் சொன்னீர்கள். உங்கள் குடும்பத்தவர் எப்படி ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள்? குடும்பத்தை பொறுத்தவரையிலே உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் சிறுவயதில் கவிதை இலக்கியம் என்று ஓடித்திருக்கின்ற பொழுது வீட்டில் சொல்வார்கள், இலக்கியம் உனக்கு ஒருபோதும் சோறு போடாது என்று சொல்வார்கள். ஏனென்றால் இதன் மூலமாக வருமானம் கிடைப்பதில்லை. அதிகமாக நான் பாடசாலை காலங்களிலே நான் உழைப்பதில்லை. தந்தையினுடைய பணத்தில் தான் முத்திரை வாங்குவது, கவர் வாங்குவது, பேப்பர் வாங்குவது, அவற்றை எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்புவது என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்பொழுது அதிகமாக திட்டு வாங்குவதால் வீட்டுக்கு தெரியாமல் பாடசாலையில் இருந்து கூட எழுதி அப்படியே தபால் நிலையத்துக்கு சென்று அவற்றை அஞ்சலிட்டு விட்டு வந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அந்த குடும்ப சூழலில் தங்கி வாழ்ந்த அந்த ஒரு நிலை மாற்றம் பெற்றவுடன் ஒரு சுதந்திரமாக எனக்கு பிடித்ததை நான் செய்கின்றேன் என்கின்ற ஒரு திருப்தியோடு இவற்றை செய்கின்ற பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. அதற்கேற்றாற்போல் ஒரு துணைவியாரும் இப்பொழுது கிடைத்திருக்கின்றார் இப்பொழுது என்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய இந்த சந்தோஷமான பயணம் நீண்ட பயணமாக அமைய வேண்டும். நீங்கள் பல வெற்றிகளை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் பட்டறையில் உங்களுக்கு வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அன்பர், மிக்க நன்றி வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அதே போன்று இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் கவிஞர் அஸ்மின் அவர்களுக்கும், அதே போன்று இந்த வசந்தம் தொலைக்காட்சிக்கும்
இத்தனை நேரம் என்னோடு உரையாடிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நன்றி. இன்று பட்டறையில் நாங்கள் அழைத்து வந்த அதிதி தடம் தொலைத்த தடயங்கள் என்ற தொகுப்பினூடாக, கவிதை தொகுப்பினூடாக அறிமுகமாக இருக்கும் இளையவர் கவிஞர் அன்வர். அவருடைய அனுபவ பகிர்வு நிச்சயமாக உங்களுக்கு ஏதேனும் ஒன்றை கற்றுத்தந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இப்போது பட்டறைக்கு வந்திருக்கும் உங்களையும் கூட வழி அனுப்பி வைத்துவிட்டு அடுத்த அம்சத்துக்கு செல்ல தயாராகிறோம். ஒரு இடைவேளையை எடுத்துக்கொண்டு